பாதிக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மாறிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க ஒருத்தர் தப்புன்னு சொல்லலாம், ஓகே, பட் ஆனா அவர் செய்யறதே தப்பு அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா அவர் ஒரு வீடியோல வந்து மிஸ்டேக் பண்ணலாம், ஆனா எல்லா வீடியோல அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அட்ரஸ் பண்ணணும், ப்ரோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்க தப்பு, நீங்க சொல்ற சரியில்லை, கொஞ்சம் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி நீங்க சொல்லலாம். இல்ல தேவையில்லாம நீங்க வந்து பேசுற தப்பு அப்படிங்கிற மாதிரி ஓகே. ஆனா அவங்க ஃபேமிலி, அவங்க இஷ்யூஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பு. நான் ஒரு பிகினரா இருக்கும்போது ஏன் இதெல்லாம் அட்ரஸ் பண்றேன்னா, நானும் சப்போஸ் இந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆச்சுனாலும் எனக்கும் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம இன்னொரு வீடியோ பண்ற அளவுக்கு அந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் அந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிற பட்சத்தில் நம்ம அடுத்த வீடியோ ஏன்டா போடணும், எதுக்குடா போடணும் அப்படிங்கிற அளவுக்கு